இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்புகள் வெளியான விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜனநாயக முறைப்படி நடைபெறும் சட்டமன்றத்தில் அனைவருக்குமான கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டு சில வார்த்தைகள் இருந்தால் நீக்குவது மரபு. கடந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு இடமில்லை என்பது தெரியும். அதனால் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டீர்கள். இந்த ஆட்சியில் ஜனநாயகம் முக்கிய பங்காற்றுகிறது என்பதால் இதுபோன்று நேரிடுகிறது. சபாநாயகர் அவரது பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் என கூறினார். திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் பண்ண முடியும்னு உங்க மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்துல இருக்கிறோம். நாங்க மாண்போட கருத்துக்களா முன்வைக்கிறோம். மக்கள் பிரச்சனையை பத்தி நாங்க முன்வைக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்கோம். அதே போல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க சட்டமன்றத்துல எதிர்த்தரப்புல உட்கார்ந்துகிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கிருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனா நான் நேரடியா பார்க்கிறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோல உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்போது தகாத வார்த்தையில பேசுறது, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை எப்படியாவது ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம ஒன்றும் தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்டரி வார்த்தைகளோ நம்ம எங்கேயுமே பேசலையே.